குமாரனுக்கு ஓசன்னா, உன்னத தேவனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னத தேவனுக்கு ஓசன்னா, 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 ஓசன்னா. ஏசப்பா எங்க கட்டெல்லாம் அறுத்து போடுவாங்கப்பா, கைது மேல ஏறி வந்த ஏசப்பா எங்க கட்டெல்லாம் அறுத்து போடுவாங்கப்பா. அதிசயமே, குதூகல கொண்டாட்டமே,
தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க, நல்லா கையை தட்டணும், ஓலையும் இப்படி பண்ணணும். ஆமென். ஆமாம், கை தட்டும் போது ஒரு உற்சாகம் வரும், புரியுதா? ஓலை இல்லாதவங்களுக்கு ஓலை கொடுத்துட்டு காசு வாங்கிடுங்க. யார் வாங்குறீங்க காசு? கையில் தம்பி இந்த மாதிரி இப்படி பண்ணணும் நீ. ஆமாம், ஓசனா சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடும். அதுக்கப்புறம் பால் அந்த இருக்குது. சரி, அந்த பாட்டு தான் பாடு. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோம். வேக சென்றிடுவோம், ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெய நமக்கே, ஓசனா ஜெய நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து கொண்டாலும், கொள்ளை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கொள்ளை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஜெய பாடுவோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. யார் முன்ன செல்றாரு? இயேசு ராஜா செல்றாரு. கண்ணை மூடுவோம். இந்த ஆராதனை இன்னும் சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. இயேசுவே, ஒவ்வொருத்தர் கரத்தை தூக்கி, இயேசுவே இங்கேருந்து நான் திரும்பி வெறுமையாக போகக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். என் வீட்டாண்ட யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் யார் யாருக்காக ஜெபம் பண்ணி இருப்பணும், யார் யாருக்காட்ட உங்ககிட்ட முறையிட்டு இருப்பணும். இன்னைக்கு அவங்கள நீ தொடணும், அவங்க கட்டை நீ அவுக்கணும், அவங்களுடைய கட்டை நீ அவுக்கணும். நான் எப்படி இன்னைக்கு உனக்கு முன்னே நிற்கணும், நான் யார் யாராவது உன் முன்னால சேர்க்கணும்னு விரும்புறனோ அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல வந்து நிற்க நீங்க உதவி செய்யுங்க. இப்போது பேசுற பாஸ்டம்மா கூட ரத்தத்துக்குள்ள மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அந்த குருத்தோல ஞாயிறில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 1ஆம் தேதி கூட காலையில் நடக்காத ஆராதனை 9லேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். ஏன்னா 40 நாள் உபவாசம் போட்டதை விருதாக நாங்கள் விட விரும்பலை. நீங்கள் யாரும் உபவாசம் இருந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் சில பேர் மட்டும்தான் உபவாசம் இருக்கிறோம். 1ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் ஒரு நாளாவது வேலைக்கு போகிறவங்கன்னா செய்யணும், லீவு போட்டு இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது இது முடிவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. தேசத்தில் என்ன நடக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் காலையில் 6 மணி வைக்கிற ஜபத்தை 10 மணிக்கு வச்சுருக்குறோம். நீங்கள் வராதவங்கெல்லாம் கண்டிப்பாக கலந்துங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 9 மணிக்கு இங்கே ஆராதனை இருக்குது. 10 மணிக்கு புனித வெளி ஆராதனை, அது 1 மணி வரைக்கும் முடியும். அந்த நாளில் ஆயத்தத்தோடு வாங்க. திருவிருந்து இருக்குது,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் வந்து ஈஸ்டர், அது எப்போதும் நடக்கிற பொலிவாக நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஓ 12:13. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோல்களை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு செலுத்தணும். ரெண்டாவது, தேவன் நம்மளுக்கு செஞ்ச மகிமையை நினைக்கணும். மூணாவது, சாட்சி கொடுக்கணும். அதே வசனத்தில் இருக்குது பாருங்கள், 16 படிங்களா? இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் மகிமை அடைந்த பின்பு தான் சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்மளுக்கு செஞ்ச மகிமையான காரியத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜாவை ஸ்தோத்தரிக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் செஞ்ச நன்மையெல்லாம் மகிமையான காரியத்தை வாழ்க்கையில் செஞ்சுருப்பார், அதை நினைவு கூறணும். மூணாவது, கடைசி வசனம் படிங்க, 17. அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோட எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. மூணாவது, சாட்சி கொடுக்கணும். தேவன் செஞ்ச நன்மை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. சாட்சி கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வியாதி போயிருக்கோம், சாட்சி கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்? சபையில் வந்து மைக்கு பிடிச்சிருந்தா சாட்சி சொல்லணும். இல்லை, நீங்கள் பார்க்குற மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? எனக்கு அற்புதம் செஞ்சார், எனக்கு அற்புதம் செஞ்சார், என்ன செய்யணும்? சாட்சி தரணும். அப்போ தான் வருகிற ராஜா இந்த நேரத்தில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியாக கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன செய்யுங்க? போங்க. இன்னைக்கு கூட நாங்கள் மீட்டிங் முடித்து, இன்றைக்கி சபா ஆராதனை முடித்து 3 மணிக்கு நாங்கள் ஒரு கிராம ஒழியத்துக்கு போகிறோம். கிராம ஒழியத்துக்கு கலந்து கொள்றவங்க கலந்துங்க. அப்போ உண்மையாகவே என்ன செய்கிறாரு? எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போக சொல்கிறாரு. கட்டி இருக்கிற கழுதை. இன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்க? ரட்சிப்பு இல்லாத கட்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய? எதிரே நீ புறப்பட்டு போய் அந்த கட்டை அவுத்துணுமான்றாரு. அதில் 42 படிப்போமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் நான் இப்போ செய்திக்குள்ளே வரேன். உனக்கு கிடைத்த இந்த நாளில் உன் சமாதானத்தை என்ன செய்யும்? ஏற்றவைகளை நீ அறிந்தா நலமாக இருக்கும். உனக்கு கிடைத்த சமாதானத்தை என்ன செய்யணும்? நீ அறிந்தா நலமாக இருக்கும். தேவன் வந்து பைபிள் சொல்லுது, நான் போகிறேன், சமாதானக்காரராகிய பரிசுத்தாவி என்ன செய்வார்? உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை சகல சமாதானத்துக்குள்ளே நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி தேவன் நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ உனக்கு குறித்த நாளில், உனக்கு கிடைத்த நாளில் உன் சமாதானத்தை ஏற்றவைகளாக இருந்தால் என்ன செய்யணும்? நீ அறிந்தா நலமாக இருக்கும். ஆனால் அவங்க அறியாத போயிட்டாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போமா? தானியேல் 1:18 படிங்களா? அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவர் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. உனக்கு குறித்த நாளில் நீ அறிந்தா நலமாக இருக்கின்றாரு. இந்த இடத்துல அவர்களுக்கு குறித்த நாளில் ராஜா கிட்ட கொண்டு வரும்போது என்ன செஞ்சாங்களாம்? அவர்களுக்கு
ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டாங்களாம். உனக்கு குறித்த நாளில் கூட இயேசு ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்வார்? கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் பைபிளே பார்த்து நிற்கிறீங்களே எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. உனக்கு குறித்த நாளில் இங்கே அடிமையாக அவங்க தேசத்தை விட்டு அதில் 2ஆம் அதிகாரத்தை படிங்க, 3ஆம் அதிகாரத்தை படிங்க. அவங்க எப்படி போனாங்கன்னு, அவங்க குறித்த நாள் எப்படி போயிருக்கிறாங்கன்னு பாருங்களா. 3:1-3. ரொம்ப படிக்க வேணாம், கீழே ராஜாவின் அரண்மனையில் படிங்க கீழே. சில வாலிபரை கொண்டு வருவோம். 4. ஹல்லேலூயா. பிரதான தலைவனுக்கு சொல்கிறாரு, இவங்களை அடிமையாக கொண்டு வந்துட்டோம், இவங்களுக்கு என்ன செய்யாத, அவங்க பாஷையெல்லாம் மறக்க வச்சுட்டு நம்ம தேசத்தின் என்னென்ன பேசுகிறோம். கல்தியேகா தேசம்னா பாபிலோன் தேசம். அவங்க எருசலேமில் சுகமாக இயேசு ராஜா வரும்போது அந்த பவனியில் ட்ரெஸ்ஸெல்லாம் கீழே போடுறாங்க, ஓலையெல்லாம் போடுறாங்க. அந்த நடந்து வரும்போது அந்த எருசலேமை பார்த்து தான் இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்குது. ஏன் கண்ணீர் விட்டார்னா, இங்கே இருக்கிறவங்க ஒரு நாள் அடிமையாக கொண்டு போகப்பட போகிறாங்க. அதை நினச்சி இயேசு கண்ணீர் விட்டார். இந்த ஜனங்கள்லாம் இந்த இவரோட பாவம் என் மேலே வரட்டும், என் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு சொல்லும்போது எல்லா பிள்ளைகளும் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க, ஒரு நாள் செவுத்தில் அடிக்க போகிறாங்க. இவங்க ரத்தம் இந்த எருசலேமெல்லாம் நிரம்ப போகுதுன்னு சொல்லி அவர் அந்த பவனியில் வரும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குறித்த இந்த நாளை அறிந்திருந்தா நலமாக இருக்கும். அப்போ இயேசு ராஜா பவனியில் வரும்போது எல்லாம் ஓசனை சொல்லின்னு வராங்க. அவங்க கண்ணெல்லாம் திறக்கப்படல பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் இயேசு வரும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. அவர் இயேசு ராஜா வரும்போது ஒரு நாள் உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடாது. இன்றைக்கி உன் பின்னாடி என்ன நடக்க போகுது உனக்கு தெரியாது. இயேசு வரும்போது அவர் என்னன்னா எந்தெந்த நபருக்கு எது நடக்குன்னு இயேசுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு குறித்து இந்த நாளில் என்ன செய்யணும், அவர் அறிந்து உனக்கு கொடுத்த சமாதானத்தை நீ பாதுகாத்தா நலமாக இருக்கும். உன்னை ரட்சித்து ஒரு நாள் சமாதானத்தை வச்சிருப்பார். அவரை விட்டு நீ பாவம் செய்து வெளியே போகும்போது தான் சமாதானம் இருக்காது. இயேசு உனக்குள்ளே இருந்தார்னா அந்த சமாதானம் எப்பயுமே இருக்கும். கஷ்டம் வந்தாலும் இருக்கும், வியாதி வந்தாலும் இருக்கும், வேதனை வந்தாலும் இருக்கும். இப்போ சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்க, கொரோனா காலத்தில் நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. சில வீட்டுகளில் 3 சாவு விழுந்துச்சு, சில வீட்டில் 2 சாவு, சில வீட்டில் நிறைய சாவுகள் விழுந்துச்சு. ஆனால் அவங்களெல்லாம் நீ இப்போ கேட்டுப்பாரு, இவ்வளோ உங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் மறிச்சாங்களே, எப்படி நீங்கள் சமாதானமாகறீங்க? இயேசுவால் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் அவர் கொடுத்த சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. ஆனால் நீயே கர்த்தரை விட்டு விளங்கினா தான் அந்த சமாதானம் என்ன செய்யும், முன்ன விட்டு போயிடும். அப்போ நீ நினச்சி பார்க்கணும், உனக்குள்ளே எது இல்லைனாலும் இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி சமாதானம் இருக்குதா? உனக்குள்ளே இருக்குதா? இல்லை மனசு எதிர்க்க மாட்டோம். அவங்க பார்க்கும்போது நம்மளை எதனா தப்பாக நினைப்பாங்க. நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை, அவங்க எதிர்க்க பார்த்து நான் சிரிக்கிறேன், அவங்க எதிர்க்க பார்த்தோன்னே தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? இயேசு என்னோட இருக்கிறதுனால எந்த மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு சொல்கிறாரு, அந்த பவனியில் போகும்போது சொல்கிறாரு, உனக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை நீ அறிந்திருந்தா நலமாக இருக்குன்னு சொல்லி. அவள் பாருங்க, இந்த இடத்துல அவர் எப்படி எருசலேமுக்கு போகும்போது அங்கே கண்ணீர் வடித்தாரோ அதே மாதிரி எருசலேமில் இருந்தவங்களெல்லாம் ஆனால் அந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அடிமையாக கொண்டு போனது சாதாவாக கொண்டு போகல, திறம்பசாலிகளும் படித்தவங்களும் நல்லா இருக்கிறவங்களும் கொண்டு போயிட்டாங்க. சில பேரை அடித்து கொன்று போட்டாங்க. அந்த தேசமே தீயினால் வச்சு சுட்டரிக்கப்பட்டுச்சு. அப்போ போன இவங்க 4 வாலிபர் தான் அவங்க எப்படியா இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ல் படிங்க. அதுதான் 8 படிங்க.
இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை தினந்தோறும் ராஜா என்ன சாப்பிடுவார்? தினந்தோறும் ராஜா என்ன சாப்பிடுவாங்க? ஒயின் இல்லாத இருக்காது ராஜாவோட பந்தியிலலாம். அது தினந்தோறும் அவருக்கு அந்த ஒயின் இருக்கும். தினந்தோறும் ராஜாவுக்கு முன்பாக நடனம் இருக்கும். தினந்தோறும் சில காரியங்கள் இருக்கும். ஆனால் ராஜா கட்டளையிட்டார், தினந்தோறும் ஒரு பங்கு என்ன செய்யணும், இந்த வாலிபர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வாலிபர்கள் தீர்மானித்தாங்க, ராஜாவோட சாப்பாட்டுனால நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லி தன் இருதயத்தை யோசித்து அந்த பிரதானிக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கம்மா வேண்டுறாங்க, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், நீங்கள் ஒன்றால் இங்கே இருக்கிற வாலிபர்கள்லாம் சாப்பிட்ற சாப்பாடு எங்களுக்கு வேணாம், எங்கள் 4 பேருக்கு மட்டும் நாங்கள் விரும்புகிற சாப்பாடை நீ கொடுத்து பாரு, நாங்கள் எப்படி இருக்கிறேன்னு மட்டும் பாருன்னு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், ஆனால் சரீரத்தில் நிறைய பேருக்கு என்ன செய்யலை, சாப்பாட்டுனால சமாதானம் கிடைக்கல. அந்த சாப்பாடு ஒரு பக்கம் சாப்பிட்டாலும் அந்த துக்கம் வந்து என்ன செஞ்சுது, சில பேர் ஒடிக்கிடுது. சில பேர் சாப்பிட்டு முடித்தாலும் அப்புறம் சில கஷ்டத்தை யோசிக்கும் போது அவங்க நிம்மதியாக அவங்கள விட்டு போயிடுது. இப்படி யாருன்னா இந்த இடத்துல இருக்கிறீங்களா? இந்த குருத்தோல ஞாயிறில் இயேசுக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம இவங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரம் வந்து சாத்தான காலில் மிதிக்க தான் அவர் அந்த பவனியில் கடந்து போனார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே அவர் பவனியில் வந்த ஒரு காரணம் என்ன, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா சோத்திரிக்கப்படுவதான்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு என்ன காரணம், தேவன் வரும்போது அநேகருக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கு தான் அந்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜான்னு எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட தேவ பிள்ளை என்பது நீ உனக்குள்ளே இருக்கமானா சமாதானம் ஃபஸ்ட்டு உனக்குள்ளே இருக்குதான்னு பாரு. ஹல்லேலூயா. எதுனாலும் உன் சமாதானம் போகக்கூடாது. இன்றைக்கி வருமானம் வரலையா அதனால கூட போகக்கூடாது. உன் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், அதனால உன் சமாதானம் கெட்டு போகக்கூடாது. உனக்குள்ளே இயேசு இருப்பார்னா எப்போதும் உனக்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே பாருங்கள், இந்த 4 வாலிபர்கள் சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு எனக்கு வேணாம், இந்த சாப்பாடு கொடுக்காதீங்க. 10 நாள் நீங்கள் ரொம்ப நாள் தேவையில்லை, எனக்கு சோதிச்சு 10 நாள் ராஜாவோட சாப்பாடை எடுத்து வச்சுட்டு நாங்கள் விரும்புகிற சாப்பாடு கொடுங்க, இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களை பாருங்கள், எங்களை பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் 10 நாள் பாருங்கள், அவங்க சமாதானம் குறையில, அவங்க புஷ்டி குறையில, அவங்களோட எல்லா அழகு குறையில. அங்கே இருந்த அத்தனை பேரையும் அங்கே 17 எழுதப்பட்டுக்குது. 17 படிங்க. இந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். யார் கொடுத்தார்னா இந்த 4 வாலிபருக்கும் தேவன் கொடுத்தார்னு எழுதியிருக்குது. அப்போ உண்மையாகவே சாமர்த்தியத்தை கொடுத்தாராம், எழுத்தை கொடுத்தாராம், ஞானத்தை கொடுத்தாராம், அறிவை கொடுத்தாராம். உண்மையாகவே தானியேலுக்கு சகல தரிசனத்தையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கத அறிவை கொடுத்தாராம். சொப்பனத்தோட எப்படின்னா, சொப்பனை கண்டுட்டார் அந்த ராஜா, இந்த சொப்பனத்தை நான் கண்டுட்டேன், ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன், நான் எப்படி கண்டேன் அதையும் சொல்லணும், அதோட விளக்கத்தையும் சொல்லணும்னு ராஜா சொல்கிறாரு. அவ்வளோ சாமர்த்தியமுள்ள திறமசாலியாக அந்த 4 வாலிபர்களை கர்த்தர் மாற்றினாராம். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் கூட இப்போ நீங்கள் படிக்கலாம், சில பேர் வேலையில் இருக்கலாம், சில பேர் குடும்பத்தில் இருக்கலாம். இத்தனை காரியங்களையும் நம்ம நல்ல ஒரு பலசாலிகளாக, நல்ல நாணம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, நிறைய கைக்கு திறந்த போல் எல்லா காரியங்களும் அதிகமாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு நிறைய திறமை இருக்குது. யாருக்கு தெரியுது? நீங்கள் நினைப்பீங்க நம்ம ரொம்ப பலவீனமானவங்க, நம்மளுக்கு பைபிள் சொல்லுது இவங்க பலவீனமானவங்கன்னு. ஆனால் பைபிள் சொன்ன மாதிரி நீங்கள் பலவீனமான நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போ ஆம்பளைக்கு வந்து வேலைக்கு போனால் அந்த சம்பாரிச்சு வந்து கொடுக்க தான் தெரியும். ஆனால் பெண்கள்கிட்ட ஒரு 5 அடுப்பு ரைனாக வச்சு எதாவது சமைக்கணும்னு சொல்லிப்பார், 5 குழம்பு வேணா கூட அந்த நேரத்தில் வைப்பாங்க. அவ்வளோ சாமர்த்தியங்குது. 5 வேலையை பாருன்னா கூட அதையே பார்ப்பாங்க. வேறு அதை பார்க்கும்போது சில பெண்கள் எடுத்துக்கோ, ஒரு சைடு துணி ஓடும், ஒரு சைடு சிங்கில் சாமான் கழுவாங்க, ஒரு சைடு சாப்பாடு செய்வாங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? அதே ஆண்கள் ஒரு நாளைக்கு நீ படுத்துங்க உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னா செய்ய சொல்லிட்டு படுத்துங்க, அந்த 5 வேலையை அவங்க செய்கிறான்னு பாரு. அப்போ பெண்களுக்குள்ள அவ்வளோ சாமர்த்தியங்குது. இதெல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இந்த 4 வாலிபர்களும் ராஜா குறித்த நாட்களில் இவங்களுக்கு எந்த நாள் குறித்தாங்களாம்?
பாருங்க, அவங்க எத்தனை வருஷம் இந்த கழுதை போல 3 வருஷம் ஒரு ரூமில் அடையப்பட்டு அவங்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. 3 வருஷம். 5வது அதிகாரத்தை பண்ணிக்கலாம். 5. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் இன்னும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்த்தோம். அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக இல்லை ராஜாவுக்கு முன்பா நிற்கும்படி கட்டளையிட்டான். எத்தனை வருஷம் அவங்க நின்னா, எத்தனை வருஷம் அவங்க உள்ளே இருந்தாங்க? வருஷம் அப்படியே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 3 வருஷம் ஞானத்தை கற்றுக்கணும், சாப்பிடணும். என்ன செய்யணும்? அவங்க ஒரு பாஷை பாபிலோன் தேசத்தின் படிப்பு என்ன செய்யணும்? படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். நல்லா பாஸ் பண்ணத்தக்கதாக திறமசாலியாக மாறினாங்க. அவங்களுக்கு முன்னே வச்ச அற்பமான ஆகாரத்தை பார்த்து அவங்க விழுந்து போயிடல. அற்பமான ஆசையை பார்த்து என்ன செஞ்சில்ல, எவ்வளோ நாளாக நம்ம அடிமையாக கொண்டு வந்தாங்க, எவ்வளோ நாள் கழித்து தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க தேசத்தில் சாப்பிடாத சாப்பாடு இப்போ ராஜாவுக்கு முன்பு சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பார்த்து என்ன செய்யலை, அந்த ஈவான காரியத்தை பார்த்து அவங்க இச்சித்து விழுந்தில்லை. அப்போ உண்மையாக பாருங்கள், இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் சிம்பிளாக கஞ்சி சாப்பாடு அவங்க சாப்பிட்டா கூட அவங்க பலசாலியாக மாறிடுவாங்க. உங்கள் வீட்டில் தினந்தோறும் சாம்பார், வருமானம் இல்லை, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் வருமானம் தான், கொஞ்சம் அதனால் தினந்தோறும் சாம்பார், தினந்தோறும் ரசம், இப்படி தான் நாங்கள் சாப்பிட்றோன்னா கூட கர்த்தருடைய சமாதானம் மட்டும் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பலசாலியாக நம்மளை மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்ட பார்த்து நம்ம என்ன செய்யல, அவங்க வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கறியாக வந்துருக்குது, என் வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சாம்பாராக தாங்குது, சொல்லவே தேவை. இத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு அவர் சொல்லிட்டாருன்னா என்ன ஆகிடும்? ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ உண்மையாக பாருங்கள், இந்த 4 வாலிபர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? கர்த்தர் கொடுத்த சமாதானம் இருந்ததுனால அவங்க போன தேசம் வேறு தேசம்தான், அவங்க இருந்த இடம் வேறு இடம் தான், அவங்க சாப்பாடெல்லாம் மாறிச்சு தான். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரை போனால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சில நாள் ஆகும். அந்த தண்ணி பழுங்கிறது, அந்த மண்சால்கிட்ட பழுங்கிறது, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க போடுற சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் கற்றுக்க சில நாள் ஆகும், சில காலங்கள் மாறும். ஆனால் இந்த வாலிபர்களுக்கு 3 வருஷ ட்ரைனிங்கில் எல்லாத்தையும் கற்றுக்கத்தக்கதான கிருபையை தேவனை வச்சாராம். ஹல்லேலூயா. அதுதான் குறித்த நாட்களை நிறைவேறி ராஜாவுக்கு முன்பே நிற்கும்போது எவ்வளோ வாலிபர்களாக நிற்கிறாங்களாம். இந்த 4 வாலிபர்களை ராஜா பார்த்து சொல்கிறாராம், இவங்கள போல யாருமே என்ன செய்யலை. வேற ஒருத்தர் 19 சொல்லுது, இந்த அனனியா, இந்த தானியேலு, அனனியா, மிஸ்பாவேலு, அசரியா என்பவருடைய வேறு ஒருவன் என்ன செய்யல, காணப்படவில்லை. ஆகினால் இவர்கள் ராஜா சமூகத்தில் இவர்கள். அப்போ ராஜா சமூகத்தில் நீ நிற்கணும்னா என்ன வேணும் உனக்கு? உனக்கு முன்னே என்ன இருக்குதுன்னு மட்டும் நீ பார்க்கணும். நீ எப்படி சாப்பிட்றன்னு மட்டும் பார்க்கணும். அதனால என்னை தீட்டுப்படுத்திக்கிறனா நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த 4 வாலிபர்களுக்குள்ள சாப்பாட்டில் ஒரு பெரிய தீர்மானத்தோடு வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க விட்டுட்டு வந்த காரியம்லாம், அந்த 4 வாலிபர்கள் சிறந்த வாலிபர்கள், நல்லா படித்தவங்க, நல்லா வாழ்ந்தவங்க, எல்லாம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, தூக்கின்னு வந்துட்டாங்க. திருட்டு வனமா அடித்து எல்லாரையும் கொண்டு போட்டு இந்த 4 வாலிபர் மட்டும் அந்த ஊர்லேருந்து தூக்கின்னு வந்துட்டாங்க. அப்படி போனோன்னே நீங்கள் தெம்பாக இருப்பீங்களா? இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தரை தூக்கின்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. நேற்று நைட்டு யாரோ ஒருத்தரை தூக்கின்னு போயிட்டாங்க. இங்கே ஆலயத்தில் வந்து உட்காரும் போதே எப்படி உட்காருமோ? ஹாய், ஜாலியாக இருக்குதுங்களா, நல்லா இருக்கு, இப்படியா சிரிப்போம், ஐதுக்குனே இருப்போம், கண்ணீர் வடிச்சுனே இருப்போம். இங்கே அப்படி நடக்கலை. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். கர்த்தர் நம்ம நாட்டை பார்த்துக்குவார். ஒரு நாள் விடுவிப்பார், ஒரு நாள் எல்லாத்தையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்னு இவங்க என்ன செஞ்சாங்களா? அந்தம்மா ஆத்தாரைகளை உக்காந்து கர்த்தரை பாடி துதிச்சாங்க. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நான் எனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது, எனக்கு 1/2 hour டைமு. அந்த குறித்த நேரத்தில் ராஜாவுக்கு முன்பு நிற்கும்போது அந்த வாலிபர்களுடைய காரியம் பெரிய காரியமாக எண்ணப்பட்டுச்சு. இயேசு ராஜா ஒரு நாள் வரப்போகிறாரு. இயேசு ராஜாவுக்கு முன்னே நீ நிற்க போகிற. இன்னைக்கு ஓசன்னா பாடுற நீ அங்கே நிற்பியா? அங்கே நிற்க முடியுமா?
கொஞ்சம் யோசித்து இந்த நாளில் நம்ம சாப்பாட்டில் எப்படி நம்ம இருக்கிறேன்னு பாருங்கள். ஏன் அவங்க அப்படி நாட்டில் இந்த நாட்டில் போய் அவங்க சாப்பாடை அவங்க ஏற்றுக்கலைன்னா பைபிள் சொல்லுது, அந்நியனுடைய பாத்திரத்தில் எனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை, பாகமே இல்லை. அதனால தான் அவங்க தட்டாய்க்கிறாங்க. இவங்க யார்? பாபிலோன் தேசத்தினாரெலாம் யார்? அந்நியர்கள். அவர்களோட சாப்பாட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை கரைப்படுத்திக்க மாட்டேன்னு தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்ததுனால ராஜாவுக்கு முன்னே நிற்க ஒரு தகுதி அவங்களுக்கு கிடச்சிது. ஹல்லேலூயா. ரெண்டாவது அதே தான் லூக்கா 19:42 படிங்களா? 43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. ஹல்லேலூயா. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனால் உன் சத்துருன்னு என்ன செய்வாங்க, சூழ மதில் போட்டு உன்னை வணைந்து கொண்டு எப்பக்கத்தில் என்ன செய்ய போடுவ, நெருக்கப்படுவ. ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த நேரத்தில் கூட உன்னை சந்திக்கலாம். எந்த நேரத்தில் எந்த மனசனை சந்திப்பான்னு தெரியாது. ஆனால் நம்ம சில பேர் என்ன செய்ய மாட்டோம், சில பேர் ஜெபிக்க சபைக்கு வந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கிடுவாங்க. சில பேர் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க, எங்கேயோ அவங்க நினைவு இருக்கும். ஆனால் சந்திக்கிற நேரத்தில் சில பேர் அந்த சந்திப்பு இல்லாதவே போயிடுவாங்க. வந்துட்டு வந்த மாதிரியே வந்து உக்காஞ்ச மாதிரியே அப்படியே அப்போ தான் வந்திருப்பாங்க, அப்படியே உக்காருவாங்க. ஒரு ஏதோ பேசுனாங்க, ஏதோ ஜெபிச்சாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பவனியில் வரும்போது தான் இந்த காரியம்லாம் நடக்குது. அவர் சொல்கிறாரு, உன்னை சந்திக்க இந்த காலத்தில் நீ அறியாமல் போனா உன்னை சந்திக்க காலனா எது? ஒரு நாள் உன்னை தேடி வந்து எவ்வளோ பாவத்தில் நம்ம வாழ்ந்திருப்போம், எவ்வளோ அக்கிரமத்தில் வாழ்ந்திருப்போம், சந்திச்சிட்டாரு. ஆனால் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா அதை திங்க் பண்ணி பாருங்கள், இல்லை யோசித்து பாருங்கள். நான் உன்னை ஒரு பாவத்தில் நீ இருந்தம்மா, ஒரு சாபத்தில் இருந்த, அதில் தான் நீ சபைக்கு வந்திருப்ப, அதில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? அதான் உன் சந்திக்கிற காலம். அப்போ இங்கே ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு. அதே லூக்கா 19:3 படிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே சந்திச்சிட்டாரா இல்லையா ஒரு மனுஷனை? ஹல்லேலூயா. இயேசு அண்ணாந்து பார்க்குறாரு. இப்போ நம்மளை கூட இப்போ பார்த்து நிற்கிறாரு. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? இங்கே நடந்து உலாவி பார்த்து நிற்கிறாரு. நீ எதை பார்த்து நிற்கிற? யாரை பார்த்து நிற்கிற? எப்படிப்பட்ட நினைவோடு இருக்கிற? பாருங்க, அங்கே வந்து அந்த இடத்துல இயேசு வராருன்னு ஃபஸ்ட்டு இயேசுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே ஒருத்தரை சந்திக்க போகிறேன், இந்த ஊருக்குள்ளே போகிறேன், ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான், அவனை நான் சந்திக்க போகிறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா மரத்து மலைலாம் ஏறி அவர் எப்படிப்பட்டவரோ, ஐயோ எப்படி இருப்பாரோ அப்படின்னு வகை தேடுறான். மரத்து மலைலாம் ஏறி எப்படின்னு பார்க்குறான். அவன் கீழே இருந்திருந்தான் கூட அவர் தொட்டுட்டு இருப்பார். ஆனால் இப்போ அவன் மேலே இருக்கிறதுனால இயேசு என்ன செய்கிறான்னா அண்ணாந்து பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அவ்வளோதான், சந்திச்சிட்டார் அந்த மனுஷனை. எதுலேருந்து சந்திச்சிட்டாரு? நிறைய வட்டி, நிறைய பண வசூலிப்பு, இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவரை சந்திச்சிட்டாரு. அது கீழ்வாசனை எழுது 7 அதிகாரம் படிங்களா. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானோ ஆனந்தடியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கீழே இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனோ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோதான், அவர் சந்திச்சாரு. இவர் கீழே இறங்கி வந்தார். ஏசப்பா எதுவுமே அவர்கிட்ட சொன்னாரா? சகேயு, நீ இந்த பாவத்தில் இருக்கிற, நீ இதை செய்கிற, அநியாயம் செய்கிற, இதுலேருந்து வந்து எதுனா சொன்னாரா? இல்லை. அந்த நிமிஷம்
சந்திச்ச அந்த பிரசனம் போய் அவரை தொட்டுச்சு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் ஏதாவது இது வரைக்கும் வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணிடுறேன், நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பணத்தை நான் வட்டி கொடுக்க மாட்டேன். அந்த சகைக்குள்ளே இருந்த பாவம் வட்டி கொடுத்து தான் அந்த பணத்தை இனிலேருந்து நான் செய்ய மாட்டேன்னு தன்னோட சந்திக்கப்பட்ட அந்த காலத்திலேயே அந்த நேரத்திலேயே ஒரு வல்லமை அவர் சரீரத்தில் போச்சு. அவ்வளோதான், அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ யாருடைய பங்கனாவ, ஆபிரகாமருடைய குமாரன் என்று எண்ணப்படுவா. அன்றைக்கி எப்படி சிலுவில் அறையும் போது வலது பக்கம் வர இடது பக்கம் ஒருத்தர் என்ன சொல்கிறான், ஆண்டவர் என்னை நினைச்சர்லன்னு சொல்கிறானா இல்லையா? இன்றைக்கு நீ நினைக்கப்படுவேன்னு சொல்கிறாரா இல்லையா? அதே போல தான் இந்த இடத்துல இவரை சொல்கிறாரு, நீ இன்றைக்கு நீ ஆபிரகாமருடைய பிள்ளையாக மாறப்போற. இன்னிலேருந்து நீ வட்டி கொடுக்குற மனுஷன் இல்லை. பாவம், அவர் பாவம் நிறைஞ்சவரான். அங்கே அவர் கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. பாவியான இந்த மனசுக்கிட்ட இவர் தங்கறதுக்கு போகிறாருன்னு இருக்கிறவங்களாம் முறுமுறுத்தாங்களாம். அப்போ எவ்வளோ பேர் பாவியாக இருந்திருப்பார், பசிலிக்கிறாரு. ஆனால் அந்த பாவியை அந்த நேரத்தில் சந்தித்தோனையும் அதுலேருந்து அவ்வளோதான், இனி நான் அதை என்ன செய்ய மாட்டேன், இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே, பழையது ஒழிந்தனது, நான் புதிய படைப்பானே. அவ்வளோதான், அந்த பழசு ஒழிஞ்சிச்சு. இப்போ புதிய மனுஷனாக மாறிட்டார். இந்த காலத்தை நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா ஒரு நாள் நம்ம கண்ணீர் வைக்கிற நாள் வரும். ஹல்லேலூயா. இதுதான் சந்திக்கிறது, இதுதான் ரட்சிப்பு. அன்னைக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அந்த சகையை பற்றி அதோடு அந்த சகை பணத்தெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவர் வந்த வழியிலேயே அந்த வழி அடியிலேயே கடந்து போகிறார். அப்போ உண்மையாகவே ரெண்டாவது, உன்னை சந்திக்க காலத்தில் நீ அறியாமல் போனால் ஒரு நாள் நரகம் போயிடுவேன். நரகம் வந்து கொடூரமான இடம். அதுக்கு தான் ஒரு பவனியாக வந்து அந்த இடத்துல எப்படிப்பட்டவங்க, யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்க தான். ஏன் ஒரு சாதாவாக நடந்து போனால் பார்க்க மாட்டாரா? சொல்லுங்கள், சாதாவாக நடந்து போனால் யாரை பற்றி தெரியாதா? தெரியும். இந்த மக்கள் என் கூட வராங்களே, நடந்து வராங்களே, இவங்களாம் எப்படிப்பட்டவன் தான் அறியறதுக்கோசத்தான் நான் ஒரு கைதியை ஒன்று, அந்த கைதியை எடுத்துன்னு வா, யாரை ஏறாத கைதி எடுத்துன்னு வா, அது மேலே நான் ஏறி உக்காடுறேன். என் கூட வரவங்களாம் நீங்கள் எப்படிப்பட்டவன்னு நான் அறியறதுக்கோசத்தான் இயேசு அன்னைக்கு பவனியில் வந்தார். ஹல்லேலூயா. ஓசன்னா போட்டவங்க எல்லாரும் இயேசு கூட போயிட முடியாது. ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆராய்ச்சவங்க எல்லாரும் போயிட முடியாது. சந்திக்கப்பட்டவங்க மட்டும் தான் போக முடியும். இன்னைக்கு சந்திக்கப்பட்டவங்க மட்டும் தான் போக முடியும். எந்த பாவத்தில் இருந்தோமோ அந்த பாவத்தில் நீ வெளியே வரவதான் அவர் கூட போக முடியும். அந்த தானியேல் தன்னை தீட்டுப்படுத்துக்காதனால தான் ராஜாவுக்கு முன்னணிக்க முடிச்சு. இந்த மனுஷன் சந்திக்கப்பட்டது, இருதயத்தில் குத்தப்பட்டவனா, குற்றுண்டவனா, தன் பாவத்தை முழுவதும் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தவனே தான் இன்றைக்கு நீ ஆபிரகாமருடைய பிள்ளையாக மாறப்போறன்னு. ஏன் நம்ம பேரை மாத்துறோம்? இருந்த பழைய பேரை ஒழிச்சிட்டு ஏன் புதிய பேரை மாத்துறோம்? பழையது ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாக மாறி போச்சு. இன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தம் உள்ளவங்க யாரா நிற்க முடியும்? பழசு ஒழிஞ்சிடணும், எல்லாம் புதுசாக மாறணும். நம்ம பழசா மனுஷால் வாயிற மாதிரியே நீயும் வாய்ந்து நிற்பனா நீ கிறிஸ்துவன்னு சொல்ல முடியாது. இங்கே வேணாலும் சொல்லிக்கலாம், அங்கே போய் நிற்கவே முடியாது. நிற்கிறதுக்கு அப்படி தகுதியே கிடையாது. அந்த தகுதிக்குள்ளே அந்த சகை வந்துட்டான். நீங்கள் நானே இன்னைக்கு மாறுவோமா? இன்னைக்கு பவனியில் வர இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல கூட நடமாடி கொண்டு இருக்கிறா. உன்னை சந்தித்த உன் ரட்சிப்பை நீ காப்பாற்றினுக்கிறியா? உனக்கு கொடுத்த அந்த பெரிய ரட்சிப்பை நீ காப்பாற்றப்பட்டனா இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். 1-2 படிங்களா? லூக்கா 19:44 படிச்சுட்டு படி. 19:44. உன்னையும் ஹல்லேலூயா. உன்னையும் உன் பிள்ளைகளும் உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்துல ஒரு கல் இராதபடி செய்ய நாட்கள் வரமா. நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த ஆபத்து வராதுன்னு யாரை நினைக்காதீங்க.
இப்போ சில நாட்களுக்குள்ள தேசத்தில் வரப்போகிற அழிவே இந்த 1ஆம் தேதி ஏன் ஜெபம் வச்சுக்கிறேன்னா தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். அப்போ உண்மையாகவே என் வருமானத்தில் என் சாமர்த்தியத்தில் நான் இருக்கிற எல்லாம் எனக்கு நிறைய சேஃப்டியில் இருக்கிறேன், எல்லாத்திலும் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி யாரை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறாரு, அவர் சொல்கிறாரு, உன்னையும் உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளும் நசுக்கி தரையோட நசுக்கி போகிற காலம் வரமா. தரையோட என்னன்னா நசுக்கி போகிற காலம்னா என்ன, பஞ்சங்கள் வந்தபோது பிள்ளைகளுக்கு பிடுங்கி சாப்பிட்டாங்களாம். யார் காலத்தில்? எலியா காலத்தில். அதுதான் எலிசா காலத்தில். அவர் எலிசா காலத்தில் சொல்கிறாரு, ஒரு படி கோதுமை 1 ரூபாய்க்கு விற்கும். எதை பார்த்து அது சொன்னார்? ஃபஸ்ட்டு நாள் பார்க்குறாங்க, ஒரு குழந்தைய எடுத்து 2 அம்மாங்களை சாப்பிட்டுறாங்க. 2 அம்மாங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? ஆக்கி சாப்பிட்டுறாங்க. மறாவது நாள் என் குழந்தைய தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து மறைச்சி வச்சிடறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இப்போ ராஜா கிட்ட போய் முன்னே நிற்கிறாங்க, நேற்று இவன் என் குழந்தைய சாப்பிட்டா, எங்கள் பசினால் நாங்கள் 2 பேரும் என் குழந்தைய ஆக்கி 2 பேரும் சாப்பிட்டோம், ஆனால் இன்றைக்கி இவன் குழந்தைய கேட்டால் தரமாட்டா அப்படி சொல்லும் போது ராஜா தன்னோட வஸ்திரத்தை கிழிச்சு அப்படியே புதிதி ஏற்று தலையில் கொட்டிக்கின்னு ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழுதாராம். அப்போ உண்மையாகவே உன்னையும் உன் பிள்ளைகளையும் தரையோடு நசுக்கிற போகிற காலம் வரப்போகுது. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? இல்லை இப்படியே தான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு நாள் பஞ்சன்னு ஒரு கஷ்டம் வரப்போகுது. இப்போ சங்கீதம் 137 1 படிங்க, 1 2. ம் 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 படிங்க படிங்க. ஆ ம் ம் ம். ஹல்லேலூயா. அங்கே இடம் நடந்துச்சா, சிறைப்படுத்தின்னு போய் பாபி 8ஆம் வசனம் இருக்குது, பாபிலோட குமாரத்தியே பாயா போனவளே, நீ எங்களுக்கு செய்தபடியே உனக்கும் பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் குழந்தையை பிடித்து கல்லில் மேல் மோதுகிறவன் பாக்கியவான். யார் இடத்து இந்த சாபம்? அடிமையாக அந்த தேசத்தில் போனப்பட்டவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளாம் எடுத்து கல்லில் அடிச்சிங்களே, இங்கே இருக்கிற குமார்த்திகளை பெண்களை உங்கள் பிள்ளைகளை எடுத்து கல்லில் அடிப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு எங்களுக்கு பாக்கியமாக வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே இந்த வசனம் சும்மா எழுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனம் சும்மா எழுதி நினைக்கிறீங்களா? அப்போ பிள்ளைகளை வச்சுன்னுக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? அசால்ட்டாக பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைகள் நல்லா தூங்கணும், பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், பிள்ளைகள் நல்லா கொழுத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நேற்று தினத்தில் அந்த காரியம் கொடுத்தோனையும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சு. என்ன பிரச்சனை தான் ஆச்சு? எல்லாருமே ஜபிச்சு தான் ஆகணும். 3 மணிக்கு எல்லாரும் ஜபிச்சு தான் ஆகணும். எல்லாரும் ஜபம் பண்ணி தான் ஆகணும். ஜபம் பண்ணவங்களுக்கு அடியே விழுந்துச்சு. ஏன்? பஞ்சம் வரப்போகுது தேசத்தில். அந்த பஞ்ச காலத்தில் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா அந்த காலத்தில் யார் உனக்கு அற்புதம் செய்வார்? இந்த காலத்தில் நீ ஜபம் பண்ண வேண்டிய 15 வயசு 14 வயசு பிள்ளைங்களாம் ஜபிக்க வேண்டிய பிள்ளைங்க இன்னைக்கு ஜபிக்க வந்தால் கூட சில நேரம் தான் அந்த பிள்ளைங்களால் உட்கார முடியுது. காரணம் என்ன? அவங்க வீட்டில் அவங்க ஜபிக்கிறவங்க கிடையாது, அவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க கிடையாது. டிவிக்கு முன்னே சீரியலுக்கு முன்னே எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த பிள்ளைங்க உட்கார முடியுது. ஆனால் ஜபம் பண்ண 1 மணி நேரம் அவங்களால உட்கார முடியல. ஒரு 1/2 தேவ சமூகத்தில் உட்கார முடியல. ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் மீட்டிங் நடத்து சில பிள்ளைங்க தான் வராங்க, சில பிள்ளைங்க வர முடியல. காரணம் என்ன? வீட்டில் என்ன சொல்லுவாங்களா, அறையில் ஆடாதவங்க என்ன செய்ய முடியாது, அம்பரத்தில் வந்து என்ன பண்ண முடியாது, ஆட முடியாது. அறையில் இருந்தால் தானே அந்த ஜபஜீவியம் அம்பரத்தில் வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ உண்மையாகவே உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இன்றைக்கி நீ ஜபிக்கல நாளைக்கு தரையோடு நசுக்கப்படுற நாள் வரப்போகுது. ஹல்லேலூயா. அவர் பவனியில் வரும்போது இது எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த எருசலேமை பார்த்து அங்கே பைபிள் சொல்லப்படுது, கண்ணீர் வடிச்சாராம், அழுதாராம். ஏன் ஜனங்க ஓசனா போடுற நேரத்தில் ஏசு ஏன் அழுவ வேண்டியது சொல்லுங்க? மக்களுக்கு நடக்க போகிற கொடுமையை பார்த்து ஏசு ஐதார். 2வது இடம் தான் அவர் ஐதார். ஃபஸ்ட்டு இடம் மரியா வீட்டில் ஒரு சாவு விழுந்துச்சுன்னு அழுகுறாரு, 2வது இந்த இடத்துல அழுகுறாரு.
மீதி இடம்லாம் இயேசு ஐதார்னு இல்லை, எல்லா இடத்தையும் அவர் ரட்சிப்பு கொடுத்தார், சுகம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தாருந்தாங்க. இது இந்த இடத்துல தேசத்தில் நடக்க போகிற கொடுமை பார்த்து அழுதார். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம உஷாரா நம்ம பிள்ளைகளை வச்சுருக்கிறோங்க. பிள்ளைகள் வளர்ந்தோடையும் நல்லா படிப்பு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு அடுத்தது கல்யாணத்தை கொடுக்கணும், அடுத்ததுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நினச்சி நீ செய்யாத. செய், கத்தரை வச்சு செய், கத்தரை கலந்து செய். அதுதான் நீ கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தரோட கலந்து அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு நீ பணம் கூட பேங்க்கில் போடத்தாவல, அவங்களுக்கு நீ எந்த நகை கூட எத்தாத்தால, இயேசு மட்டும் அவங்க கூட வச்சு கொடுத்துரு, மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதுதான் முக்கியமான பெரிய ரட்சிப்பு. நீங்கள் எப்படி நீ நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, இயேசு வரப்போகிறார். காலம் ரொம்ப ஆயத்தமாயிடுச்சு. அவர் சொன்னது நடந்துச்சு. கொரோனா வியாதி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, தேசம் எல்லா இடங்களும் தான் வந்துச்சு. அதே மாதிரி ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் நடக்குன்னு சொன்னார். இப்போ நடந்து நேக்குது, உனக்கு எத்தனை இடம் பரவன்னு தெரியாது. அதே போல் பஞ்சம் வரனார், பல தேசங்களில் பஞ்சம் வந்துடுச்சு. நல்லா வசதி வாய்ப்பாக வாழ்ந்தவங்க, நல்லா இதுவாக இருந்தவங்களாம் இன்னைக்கு ஒரு தட்டை எடுத்து யாராவது சாப்பாடு போட மாட்டாங்கன்னு சொல்லி வச்சு நிற்கிற காலமாக நின்றுச்சு. நம்ம தேசத்துக்கு அந்த கொடுமை வரக்கூடாது. அப்போ நீயே நானும் இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. 23ஆம் தேதி ஒரு தேர்தல் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ உண்மையாக வரப்போகிற எல்லாம் அந்த ஈஸ்டர் நாள்லலாம் எத்தனை இடங்களில் ஆபத்து வரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், மனித குண்டு வச்சுன்னு இது போல் ஆலயத்தில் வந்து உட்கார மனுஷனுக்கு எத்தனை பேர் கொடூரமாக இருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்தை சொல்லித்தரணும். அப்போ நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதே லூக்கா 19ஆம் அதிகாரம் கீழ்வாசனை படிச்சிடுங்க. 46. என்னுடைய வீடு ஜெபவீடா இருக்கிறதென்று எழுதியிருக்கிறது. நீங்களும் கல்லறையாக்கினீர்கள் என்று. ஹல்லேலூயா. என்னோட வீடு ஜெப வீடாக இருக்கிறது. அப்போ உண்மையாகவே இயேசு தங்குற வீடு ஒரு ஜெப வீடாக மாறிடணும். அப்போ நீ நானும் தங்குற வீடு எப்படி இருக்குதோ, ஆனால் இயேசு தங்குற வீடு ஜெப வீடுன்னு என்ன பண்ணணும். அந்த பவனியில் வரும்போது தான் இந்த 4 காரியத்தை இயேசு சொன்னார். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? பைபிளில் உள்ளதான் நான் சொல்கிறேன். பைபிளில் இல்லாத ஏதோ ஒன்று இவங்களுக்கு சொல்லணும்னு நான் சொன்னேன் இப்போ எதுனா இல்லை. பைபிளில் உள்ளதை தான் இந்த நேரத்தில் ஆவியானவர் பிரசங்கம் பண்ண வச்சார். இதை நான் நேற்று கொண்டு வரல, முந்தா நாள்லேருந்து தேவ சமூகத்தில் அப்படியே காத்திருந்து கேட்டேன். என்னோடய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். இதில் ஒரு மனுஷன் அதை வீட்டை ஜப வீடாக மாற்றுறாரு. அப்போஸ்தலர் 10:1-2 23 24 அவரை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அதை நான் ரொம்ப உங்களை விவரித்து சொல்ல விரும்பலை. அடுத்தது ஒரு செய்தி இருக்குது. எப்போதும் தேவனை நோக்கி ஜபங்கம் பண்ணி கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுறவங்க ஜப வீடாக மாறிட முடியும். ஹல்லேலூயா. எப்போதும் தாவீது எத்தனை வேளை ஜபிச்சார்? தாவீது 7 முறை ஜபம் பண்ணார். தானியேல் தான் 3 முறை ஜெபம் பண்ணாங்க. அப்போ தாவீது 7 முறை ஜெபிச்சதுனால்தான் வயசான காலத்தில் கூட தாவீது கர்த்தரை ஒரு நேரம் துதிக்காத இல்லையா. அவர் தேவனுக்கு ஆலயத்தை முக்கியப்படுத்துனதுனால்தான் ஆலயத்துக்கு உண்டானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனாராம். அவர் சாகும்போது ஆலயத்தை கட்டணும்னு அந்த ஆர்வம் அவருக்குள்ளே இருந்ததுனால்தான் வெள்ளிக்கு வேண்டிய வெள்ளிக்கு வேலைக்கும், பொண்ணுக்கு வேண்டிய பொண்ணையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், வெங்கலத்துக்கு வெங்கலமும் அந்த மனுஷன் என் மூலியமாக ஆலயம் கட்டப்போறதில்ல, என் மகன் மூலியம் தான் ஆலயம் கட்டப்போகுது, ஆனாலும் இது வரைக்கும் எருசலேமில் ஆலயமே இல்லைன்னு சொல்லி திரையில் இருக்குது, தேவனை ஆராதிக்கிறவங்க திரையிலே ஆராதிக்கிறான்னு சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அந்த வாஞ்ச 7 முறை அவரை ஜெபிக்க வச்சுது. உனக்குள்ள அந்த வாஞ்ச வருதா? ஆலயத்தை நம்ம ஆராதிக்கிற ஆலயம் இது வரைக்கும் நம்ம சத்திரத்தில் தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், இது வரைக்கும் நம்ம சத்திரத்தில் தான் உட்காந்துக்கிறோம். தேவ ஆலயமாக இருந்துச்சா எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து ஜெபிப்பாங்களே துதிப்பாங்களேன்னு அந்த துக்கம் உனக்குள்ளே இருக்குதா? உங்களுக்குள்ளே இருக்குதா? அப்போ நீங்கள் ஜெபிக்கணும்.
இருக்கிறவங்க ஜெபிக்கணும். அதை சேகரிக்க நம்ம ஊக்கு கொடுக்குறவங்களா பலம் கொடுக்கலாம் மாறணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த கொர்நேலி தேவனை நோக்கி எப்போது ஜெபம் பண்ணதுனால்தான் அவர் 3 காரியம் செய்கிறாரு. தான் வீட்டுக்குள்ள 3 காரியத்தை நடப்பு இருக்கிறாரு. 24 படிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார். கொர்நேலியு தன் உணவின் முறையாரை இருங்க. அந்த 22 கடைசியில் இருக்குது. அவர் வீட்டுக்குள்ள அந்த அதிபதி தம்முடைய வீட்டுக்குள்ள அழைப்பித்தாராம். அவர் ஒரு அதிபதி. அவர் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறவங்கள வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அழைப்பித்தாராம். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஜெபம் வைக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் ஜெபிக்கும் போது தான் வீட்டுக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற பதுங்கி இருக்கிற ஆவியை துரத்த முடியும். அது உங்களால் ஒருவரால் மாற்ற முடியாது. ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அந்த இடத்துல நிற்கும் போது தான் அந்த மறைஞ்ச ஆவி பதுங்கி இருக்கிற ஆவிலாம் வெளியே போகும். அப்போ உண்மையாகவே அந்த கொர்நேலி என்ன செய்கிறாராம், பைபிள் சொல்லுது, அவர் ஒரு அதிபதி தம்மிடத்துல அந்த ஊழியரை வீட்டுக்குள்ளே அழைச்சார்னு எழுதப்பட்டிருக்குது. 2வது அதே வசனத்தில் இப்போ 23 படிங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து 2வது உள்ள அழைக்கிறார். உள்ள வாங்க ஆண்டவரே, உள்ள வாங்க ஆண்டவரை சொல்லி தேவ சமூகத்தை கொண்டு வர ஒரு மனுஷனை, தேவ பிரசனத்தை கொண்டு வர மனுஷன் என்ன செய்கிறாங்க, உள்ள வரும்படி தன்னுடைய இருதயத்திலையும் தன்னுடைய அறையிலையும் அவர் கால் வச்சார்னா அந்த பிரசனத்தை தருவார்னு உள்ள கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஒரு ஊழியரும் ஒரு ஜெபிக்கிறவங்க உள்ள வரணும், வீட்டுக்குள்ள வரணும்னு உன்னுடைய இருதய துடிப்பு ஜெபிக்கிறவங்களுக்குள்ள தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபத்தை நீங்கள் அசட்டை பண்ணுறவங்களுக்கு இருக்காது, ஜெபிக்காதவங்களுக்கு இருக்காது. அந்த உள்ள வரத்தும் ஜெபிக்கிறதும் அதுக்கு பெரிய அர்த்தங்குது. அவர் வந்தோடனே 3வது ஒரு காரியம் செய்கிறாரு. 24 மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார். கொர்நேலியு தன் உணவின் முறையாவது விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக ஹல்லேலூயா. விசேஷ பிரண்டு உறவுகள் என்ன செய்கிறாரு, இது மாதிரி பண்டிகை நாளில் இயேசு அந்த பவனியில் போகும்போது யாரை பார்த்தாரு, எந்த கைதி அவுத்துன்னு சொன்னார், ஒரு காலம் ஏறாத கழுதிய எதிர்க்க இருக்கிற அந்த கிராமத்துள்ள போய் நீ அவுத்துணுவான்ற. அப்போ இயேசு இந்த நேரத்தில் யாரை விரும்புவாருன்னு நினைக்கிற, உன்னியாண்டே இந்த இடத்துலையே உக்காணிக்கத்து விரும்புவாருன்னு நினைக்கிறியா? இல்லை. 99 நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவி இந்த காலையில் யாராவது கொண்டு உட்கார வைக்க மாட்டாங்களான்னு சொல்லித்தான் ஒருத்தரும் இது வரைக்கும் நான் யாராவது ஒரு கைது மேலே ஏறணுன்னு சொல்லித்தான் அவர் கண் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் இங்கே பார்த்துன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே வரப்போகிற ஈஸ்டரில் அந்த காரியத்தை செய்யுங்க, வரப்போகிற புனித வெள்ளியில் அந்த காரியத்தை செய்யுங்க. யாரை இது வரைக்கும் ரட்சிப்பு தெரியாதுங்க, வேற சபையில் இருக்கிற ஆத்மா வேணாம், இதுவரைக்கும் இயேசுவை தெரியாதவங்களை கொண்டு நீங்கள் உட்கார வச்சு பாருங்க, அவர் இப்போ அந்த கைது மேலே கர்த்தர் சவாரி பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கொர்நேலி தேவனை நோக்கி எப்போது ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தனால தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாரு, உள்ள அழைக்கிறாரு. உறவு முறையும் ஃப்ரெண்டுகளையும் எல்லாரையும் சேர்த்து என்ன செய்கிறாரு, உள்ள உட்கார வச்சு பேதுருக்காக காத்து நின்றாலாம். மேலே தான் பேதுரு வந்துட்டார் நிற்குதுல்ல, வீட்டுக்கு அழைச்சிட்டாரு, உள்ள வச்சிட்டாரு. இப்போ ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கின்னு காத்து நிற்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ என்ன காரணம், தேவ பிரசனை வரணும்னு ஜபம் வைக்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கணும். நாங்கள் தான் அந்த இடத்துல ஜபம் தொடங்கக்கூடாது, நாங்கள் வரத்துக்கு முன்பாக தேவ பிரசனத்துக்கு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு காத்து நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அனல் இப்படி மூட்டும் போது அடுப்பு இப்படி பற்ற வச்சோடனையும் உடனே எரிஞ்சிடுமா, பற்ற வச்சு கொஞ்சம் நெருப்பு நல்லா எரிய விட்டோம்னா அந்த நெருப்பு நீங்கள் பாருங்கள் கதன்னு இருக்கும். அப்போ ஒரு ஜபம் வைக்கிறவங்களுக்குள்ளே என்ன துடிப்பு இருக்கணும், அவங்க வரத்துக்கு முன்னே நம்ம ஆராதனை பண்ணி நம்ம பாடி நம்ம ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதிக்கும் போது இப்போ பற்ற வைக்கிறவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த நெருப்பு என்ன ஆகிடும், தீ பற்றி எரிஞ்சிடும். அப்போ உண்மையாகவே ஜபம் வைக்கிறவங்க இதில் ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ உன் வீடு ஜப வீடாக மாறணும், நீ ஒரு ஜப வீரராக மாறணும். அப்போ தேவ சமூகத்தில் தானியேலை போல ஜபிக்கிறவங்களா மாறணும், தாவீதை போல ஜபிக்கிறவங்களா மாறணும். நம்ம ஜபம் பண்ணும்போது எல்லா காரியத்தையும் ஏசப்பா செய்வார். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஜபிக்காது இருப்பீங்கன்னா ஒன்று மட்டும் தீர்மானிச்சிங்க, எப்பக்கம் நெருக்கம் வரும்.
இந்த சைடு திரும்பினாலும் நெருக்க வரோம், இந்த சைடு திரும்பினாலும் நெருக்க வரோம், இப்படி திரும்பினாலும் நெருக்க வரோம். ஜெபிக்காதவங்களுக்கு அந்த அது ஃபீலிங்காகவே இருக்கும். நீ ஜபிக்கலைன்னா நீ நினைக்கலாம் நான் என்ன இவ்வளோ நேரம் ஜபிச்சுட்டேன். இல்லை, அந்த ஜபம் உனக்கு திருப்தி இல்லையா, திருப்பி ஜபி. உனக்கு இன்னும் காரியம் சரி சக்ஸஸ் ஆகலையா, நடக்கலையா, திருப்பி ஜபி. 7 வாட்டி ஜபிச்சாரா இல்லையா? அது போல் நீ ஜபிச்சு பாரு. கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பனாது பாம்பு. ஆமென். பாம்பு என்ன பண்ணிக்குது? ஒரு மனுஷனை சுற்றி அப்படி கட்டிட்டு இருக்குது. நீ கர்த்தர் அந்த கட்டை உடைக்கணும், அந்த பாம்பின் ஆவியை துரத்தணும், அந்த சர்ப்பத்தின் ஆவியை துரத்தணும். சாதா கட்டு இல்லை, பாம்புல கட்டி இருந்தா என்ன பண்ணுவேன்? கவரில் கட்டினா அறுத்தலாம். இப்போ உன்னை சுற்றி கீழே இருந்து மேலே வரைக்கும் தலை வரைக்கும் இப்படி பாம்புலேயே இருந்து மூஞ்சில் இப்படி வந்து அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி பண்ணுது. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஆவியை துரத்தணும், அந்த கட்டை கர்த்தர் உடைக்கணும். உடைப்பாரா? இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற கட்டை கர்த்தர் உடைக்கணும். எந்த தீய சக்திகள் உன் சரீரத்தில் இருந்து உன்னை எதிர்த்து நிற்குதோ, இன்னைக்கு நீ வெளியே போகும்போது ஒரு விடுதலையோடு வெளியே போகணும். சொல்லுங்க, நீ வெளியே போகும்போது பாம்பும் பின்னால் வரக்கூடாது, உனக்குள்ள கட்டப்படக்கூடாது. உன்னை சுற்றி அப்படியே மனசால வந்து அப்படி பின்னின்னு இருக்கும். அப்படியா? அதுக்கு தான் அந்த பாட்டு. ஆமாம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம்.